ஹாய்! இன்னைக்கு உங்களுக்கு குக்கிங் வீடியோ போடணும் தான். காலையிலேயே வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் போய் அந்த ரஷ்ல எல்லா ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றதுக்குள்ள எனக்கு ஹால்ஃப் டே முடிஞ்சு போயிருச்சு. சண்டே ரொம்ப ரஷ்ஷா இருக்கும் ஃபிஷ் மார்க்கெட். அதுல போய் நின்னு நீங்க கிளீன் பண்ணலாம் குடுத்தீங்கன்னா, அங்கேயே ஒரு 1 ஹவர் ஆயிடும். 1 ஹவர் வெயிட் பண்ண கூட நான் ரெடி. ஆனா, இந்த வெயில்ல என்னால நிக்க முடியல. ஸோ நானே வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து நானே கிளீன் பண்ணிட்டேன். நான் ஃபிஷ்ஷ கிளீன் பண்ண கேப்ல விமல் ஹேஸ்ல கூட்டிட்டு போய் போலியோ ட்ராப்ஸ் போட்டு வந்துட்டாரு. ஸோ எல்லாமே லேட் ஆயி ரொம்ப குயிக்கா குக் பண்ணிட்டு சாப்பிட்டு கிளம்புற மாரி இருந்துச்சா, ஸோ நிதானமா வீடியோ எடுக்க முடியலன்னா, அந்த வீடியோ நல்லா வராது. அதனால சண்டே விளாக் மாதிரி எடுத்திருக்கேன். இந்த டேல என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சின்ன ஒரு விளாகா நீங்க பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவ்ளோ லேட் ஆயிருச்சு. என்னடா சமைக்கிறதுன்னு யோசிக்கிறப்பவே பக்கத்து வீட்ல இருந்துலாம் சாப்பாடு வந்துருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்கவங்க வீட்ல என்ன செஞ்சிருந்தாங்களோ எல்லாமே டிஃபரெண்ட் வெரைட்டில டிஃபரெண்ட் சட்னிலாம் வச்சு வந்தது. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் சாதம், ரசம், கனவா தொக்கு, கிராப் ரோஸ்ட் இதெல்லாம் பிளான் பண்ணி சிம்பிளா செஞ்சு முடிச்சு, சாப்ட்டு வெளியில கிளம்புறதோட கெட் ரெடி வித் மீ வீடியோ தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க. ஹாய்! இன்னைக்கு வந்து சண்டே விலாக் எடுக்கணும்னு நெனச்சிருந்தேன். ஆனா, கொஞ்சம் வேலைப்பளு அதிகமா இருந்ததுனால எடுக்க முடியல. ஸோ ஹேர் வந்து இப்போ பெண்டா இருக்குல்ல. ஸோ நான் ஸ்ட்ரெய்ட்டன் பண்ணிக்கிறேன். முடிஞ்சா இதோட லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நான் வந்து ஃபோரம் மால்ல போய் இன்னைக்கு ஒரு மூவி பார்க்க போறேன். என்ன மூவி? டாய் ஸ்டோரி கார்ட்டூன் மூவி. ஹேசல் வந்தப்புறம் நான் கடைசியா நானும் விமலும் பார்த்த மூவி தியேட்டர்லனா விக்ரம். அது வந்து நான் ஒரு 7, 8 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது பார்த்தேன். 7 மந்த்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்கவே இல்ல. ஒரு ப்ரமோஷன் ரிலேட்டடா ஒரு வீடியோக்கு போயிருந்தேன். ஒரு வாட் இஸ் தட்? ஒரு நியூ ஸ்க்ரீன் லான்ச்சுக்கு போயிருந்தேன் ஒரு தியேட்டர்ல. அதுக்கப்புறம் எங்கேயுமே அது சும்மா தியேட்டர்ல ஃபுல் மூவிலாம் பார்க்கல. சீன்ஸ் அந்த மாரி இப்போ பார்ப்போம். அந்த ஷோ மாரி. ப்ரமோஷன் ஷூட்காக போயிருந்தேன். அதை தாண்டி எதுவுமே நான் போகல. ஸோ இன்னைக்கு ஹேசலுக்கும் பிடிக்கிற மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா, என் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து எங்கள் வீட்லேயும் ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்களே, எல்லாருமே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ இன்னைக்கு தான் லீவில். ஸோ இன்னைக்கு போகலாம். அதுக்கு நான் கிளம்பிட்டுருக்கேன். ஈவினிங் வந்து ஷோ. ட்ரெஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு பிளாக் கேஷுவல் ஷர்ட்டு அண்டு இந்த பேண்ட் வந்து ஒரு ஃபார்மல் பேண்ட். ஏன் வந்து ஃபார்மல் பேண்ட் போட்டிருக்குன்னா, அது ரொம்ப குழன்னு காலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ தேட் எனக்கு கால் வலியாக இருக்கா, இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஜீன்ஸ் விட. ஜீன்ஸ், ஜெகின், லெகின் இது எல்லாத்தையும் விட இந்த பேண்ட் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால இதை சூஸ் பண்ணியிருக்கேன். இது நியூவாக வாங்கின பர்ஃப்யூம். நேற்று தான் வாங்கினேன். தெரியல, நான் எனக்கு இந்த க்ரேஸ்லாம் கிடையாது. ஆனால் தெரியல, நேற்று இதை எடுத்து ஸ்மெல் பண்ணப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 1799 ஹெச்என்எம்ல வாங்கினேன். பட் இது வாங்கலாமா வேணாமா, அவ்வளோ இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிற ஆள் தான் நான். ஏன்னா ரொம்ப இதெல்லாம் விரும்ப மாட்டேன். பட் இது யூனிசெக்ஸ் மாதிரி யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதனால சரி நானும் அவரும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். ஸோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் நல்லா இருந்தது நிஜமாவே. சூப்பராக இருக்குது. இந்த இதை இப்படி அடிக்கணும் அப்படிலாம் நிறைய பண்ணுவாங்களே, எனக்கு அதெல்லாம் தெரியாது. மானாவரியாக அடிச்சு தள்ளுவேன். இப்போ வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி குட்டி மேக்கப் மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கலாம். மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் வந்து எது பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு கேட்பீங்க. ஆனால் பெஸ்ட்டுலாம் எனக்கு தெரியாது. நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போடுறேன். மற்றபடி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறது நல்ல பிராண்ட்ஸ், நல்ல ரிவ்யூ இருக்கிறது ஆன்லைனில், அதெல்லாம் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனி பிராண்ட் நல்லா இருக்கா அப்படின்னு உங்களோட சில நேரம் நான் வாங்குறது எனக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஓவராக ஆயில் ஆக்குற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்குவேன் அந்தந்த டைமுக்கு. சன்ஸ்க்ரீன் பேர்லியான் பம்ப் வேலை செய்யலை. ஸோ நான் இதை அப்படி ஓப்பன் பண்ணி இப்படி எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஊற்றி காலியாகுதா, சரி ஓகே வாங்கி ரீஸ்டாக் பண்ணிடணும். நான் வந்து இது ரெண்டுமே ஆன்லைனில் வாங்க மாட்டேன். ஆன்லைனில் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா, பேர்லியான் இருக்கும், அந்த மாய்ஸ்சரைசர் இருக்காது. நான் இதை ஆம்பா ஸ்கின் கிளினிக்கில் வாங்குவேன். அங்கே தான் வந்து என்னோடய ஃபேஸ் வாஷ், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் ஒரு டோனர், சிரம் ஒன்று வச்சுருக்கேன். சரி, இப்போ இது கொஞ்சம் செட் ஆகட்டும். நான் ரொம்ப பெருசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக ஐப்ரோ, லிப்ஸ்டிக் அண்டு லைட்டாக இந்த விஷயங்கள் மட்டும்தான். என்னோடய ஐப்ரோ பேலட் கிட் ஒன்று இருக்குது அண்ட் ஒரு ஐலைனர். இது எல்லாமே தொலைஞ்சிருச்சு. அண்ட் என்னோடய லிப்ஸ்டிக் பவுச், எல்லா லிப்ஸ்டிக்கையும் எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு அந்த பவுச்சோடு தொலைச்சிட்டேன்.
ஸோ அது இனிமேல் தேடணும். நான் சரி வீடு க்ளீன் பண்ணுறப்ப கிடைக்கும்னு நினச்சேன், காணும். ஓகே, இந்த கேப்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து இது த்ரெட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் இருக்கும். த்ரெட் பண்ணால் சம்டைம்ஸ் நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, கன்சீலர் மட்டும் போட்டு இது பண்ணிக்கிறேன். COV005 ஃப்ரம் Forever 52. ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பெருசாக எங்கெங்கே மார்க் இருக்குன்னு தெரியாது, பட் எனக்கு நிறையா மார்க்ஸ் இருக்குது. இந்த லைட்டில் தெரிய மாட்டுது. பர்பஸாக நான் வந்து ஃபில்டர் எதுவுமே போடல, பட் ஏதோ தெரில, அது பண்ண முடியல. அண்டு லைட் இந்த இடத்துல கருவளையும் ஏன் தெரியுது அப்படின்னா, நேற்று போட்ட ரைட்டாக. ஸோ லைட்டாக இதை மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். கிளியராக உங்களுக்கு கேட்கணுன்றதுக்காக ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்வெட் ஆகுற மாதிரி இருக்குது. ஏசி போட்டு ஓப்பனில் வச்சுருக்கேன் பெட்ரூம். எனக்கு ஹாலில் ஏசி கிடையாது. நான் பேசுகிறதே எந்த அளவுக்கு கிளியராக உங்களுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியாச்சு. ஐ ஷேடோ போட்டுக்கிறேன். ஐ ஷேடோ ஏன் போடுவேன் அப்படின்னா, மேலே எனக்கு கொஞ்சம் கலர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஆக்வர்டாக தெரியக்கூடாதுன்றதுக்காக சும்மா கவர் பண்ணிப்பேன். நான் யூஸ் பண்ணியிருக்கிற பேலட் ஹுடா பியூட்டியோட நியூட் மீடியம் அப்படின்ற ஒரு பேலட். இதில் நிறைய கிளிட்டர் இருக்கும். அது ஒரு முறை கீழே விழுந்துருச்சு, கிளிட்டர் மட்டும் உடஞ்சிருச்சு. அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸோ நானே அதை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இது மேட் ஃபினிஷ் இருக்கிற ஷேட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். இப்போ பவுடர் போட்டு செட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி மேக்கப்பில் நீங்கள் ப்ராப்பரான ஃபவுண்டேஷன் இல்லை உங்கள் கன்சீலர் இந்த ஏதாவது ஒன்று, இந்த பேஸ் போடுவோம்ல பவுடர், இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் ஷேடுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மேக்கப்லாம் நீங்கள் ஐயோ இவங்க இப்படி அழகாக பண்ணுறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வாங்கிட்டீங்க பண்ணுறீங்கனாலே சூப்பராகிடும். ஸோ இப்போ பவுடர் செட் பண்ணியாச்சு. இப்போ லிப்ஸ்டிக் போட போகிறேன். ஒரு டார்க், என்னோடய ரெகுலராக நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு டார்க்கான ஒரு ஷேட் எடுத்து லைனர் ஓகே இது வந்துட்டு லைனர் போட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கேன். ஸோ இது நீங்கள் போடுறப்போ உங்கள் லிப்ஸ் நல்ல ப்ளம்பியாக பிக்காக தெரியும், அதே நேரம் நல்ல டிஃபைன்டாக அழகாக இருக்கும். அப்படி நானே நினச்சிக்கிறேன். இங்கே வந்து நான் ஒரு நூட் ஷேட் லிப்ஸ்டிக், இது ஃபஸ்ட்டு விமல் எனக்கு கிஃப்ட் பண்ணது. நல்லாயிருக்கா? நீங்கள் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணும்போது இந்த கார்னரில் தனியாக அந்த லைனர் தெரியாது. ஸோ ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும், நல்லாவும் இருக்கும். சிம்பிள். புச்சு புச்சு புச்சு. ரெடி, அவ்வளோதான். நல்லா இருக்கா? மிரரை யாரோ அசிங்கமாக தொடச்சிருக்காங்க, தெரியல யார் தொடச்சாங்க. இன்றைக்கி நான் பொட்டு வைக்க போகிறதில்ல, இப்படியே போகிறேன். அண்ட் ஃப்ரீ ஹேரில் விட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு மேனேஜ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ தூக்கி ஒரு போனி போட்டுட்டு அள்ளி முடிஞ்ச கொண்டையோட போயிட்டு வரோம். சுபத்ரா வாங்க சார், வாங்க. வாடா வாடா பா. இன்னைக்கு எங்க போறோம் ஐசல்? இன்னைக்கு எங்க போறோம்? நல்லா இருக்கா மேக்கப்? நல்லா இருக்கா அப்போ? சூப்பரா இருக்கு. என் மேக்கப் நல்லா இருக்கா? வாவ். பலூன் எடுத்துட்டு வா, அப்போ தான் உடையும் அது. லாஸ்ட் டைம் ஃபிஷ் மார்க்கெட் போகிறப்ப இந்த மாதிரி நிறைய பலூன் கிடைக்கும். லாஸ்ட் டைம் போயிட்டு வந்துட்டு பெட்ரூமில் தூக்கி வச்சுட்டு அதில் தெரியாமல் ஃபேன் ஆன் பண்ணிட்டா அது உடஞ்சிருச்சு.
அதுக்கு ஒரு பெரிய அழுகை. ஸோ இன்றைக்கி நாங்கள் அதே மாதிரி ஃபிஷ் மார்க்கெட் போகும்போது பார்த்து வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி ஃபுல்லாக யாருமே ஃபேனே போட முடியாது, அப்படியே சுற்றிட்டே இருங்க அப்படின்னு விட்டு வச்சுருக்கு. அப்போ ஒன்று என்னோட அந்த டேனியல் வாட்சடு, அவ்வளோதான். இப்படி போட்டால் தாங்க எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் குடுமியோட. தூக்கி போடணும், தூக்கி போட்டால் தலைவலிக்கு இல்லையா? என்ன மனம் பிடிச்சி பாரு, மோப்பம் பிடி. வரலையா? நல்லா வருதே. ஏதோ மீட்டிங் போகிற மாதிரி கிளம்பி போகிறேன். பரவாயில்ல, கம்ஃபர்டபுளாக இருக்கணும், அதான் எனக்கு முக்கியம். அதுவும் நம்ம செம்மையாக குளிரும். அதுக்கு இப்போ பெட்ஷீட் ஏதாவது எடுக்கணும்னு யோசிக்க. எனக்கு தியேட்டரில் பிடிக்காத விஷயம் என்னென்னா ஓவராக குளிரும். இது என்னோடய நியூ ஸ்லிப்பர். ஆனால் இந்த ட்ரெஸ்க்கு நல்லா இருக்கா? இல்லை நல்லா இல்லையோ? அப்போ நான் வேறு ஏதாவது ஸ்லிப்பர் மாற்றேன். நான் ஹேப்பன் ஸ்டன்ஸ் போட்டா ரெடி. வி ஆர் ரெடி. எங்கே போகிறோம்? டாய் ஸ்டோரி பார்க்க போறியா? அவ்வளோ டீட்டெயிலாக தெரியுதா உனக்கு? ஃபஸ்ட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா? எப்படி இருக்க போகுது? ஜாலியாக இருக்கியா? ஹாப்பியாக இருக்கியா? பாதியில் வெளியில் கூட்டிகிட்டு வான்னு கேட்கக்கூடாது. அவ்வளோதான், உள்ளே கட்டி போட்டு வச்சுருவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு. பை சொல்லு. பாய். பாய். எப்படி இருக்கு இந்த மால்? புதுசாக இருக்கு, அதனால எனக்கு பிடிச்சிருக்கு. இத்தனை வருஷமாக சென்னையில் இருக்கேன், நான் ஃபாரம் மால் வந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வரேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறைய பிராண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே கூட வரலாமே, வீட்டு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்து ஃபேமிலியெல்லாம் மீட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரோம் பண்ணிவிட்டு அப்படியே மூவிக்கு போயிட்டோம். டாய் ஸ்டோரி மூவி. நல்ல பாப்கார்ன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அந்த பாப்கார்ன் காலி ஆகிற வரைக்கும் தாங்க முழிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வாயில் ஜொல்லு ஊற்ற நான் இந்த மாதிரி எந்த மூவி தியேட்டர்லையும் நான் தூங்குனதே கிடையாது. எனக்கு ஏன் வயசாயிருச்சா இல்லை மூவி போரிங்காக இருந்ததான்னு எனக்கு தெரியல. காசு கொடுத்து தியேட்டரில் போய் ஒரு தூக்கத்தை போட்டு ஏஞ்சி வந்தாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.